அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உலகத்தில் மனிதங்கள் அப்படிங்கிறத ரெண்டு விதம். ஒருத்தர் நல்ல செலவாளி, ஒருத்தர் பெரிய கஞ்சன். நம்ம உலகத்தில் ரெண்டு பேரையுமே நம்ம பார்க்குறோம். செலவழிக்கிறவர் செலவழிச்சுக்கிட்டே இருப்பார். கஞ்சத்தனம் பண்ணுறவர் நிறைய காசு வச்சிருப்பார், இருந்தாலும் அவர் செலவழிக்கிறதுக்கு மனசு வராது. இப்படி யோசிச்சு பாருங்க, செலவழிக்கிறவர் செலவழிச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் கஞ்சனும் செலவழிக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும்? இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படின்னா, இந்த கஞ்சனும் அதாவது செலவழிக்கிறவனும் அதே மாதிரி கஞ்சன், இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு பேர் உதாரணம். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மஸலுல் முன்ஃபிகி வல் பகீலி கரஜுலைன் அலைஹிமா ஜுப்பத்தானி மின் ஹதீத் மில்லதுன் கதமைஹிமா இலா தராக்கைஹிமா. கஞ்சனுக்கும் அதே மாதிரி இவனுக்கும் உதாரணம் என்னன்னா, ஒரு ரெண்டு மனிதர்கள் ரெண்டு பேருமே ரெண்டு உருக்கு சட்டை போட்டிருக்காங்க. நல்ல செலவு செய்கிறவர் உருக்கு சட்டை போட்டிருக்கார். உருக்கு சட்டைங்கிறது இங்க இருந்து காலில் இருந்து கழுத்துல இருந்து கால் வரைக்கும் இருக்கு. அதுல எல்லாம் வளையங்கள்லாம் இருக்கும். செலவழிக்கிறவர் செலவழிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த உருக்கு சட்டைகள் லூஸாக ஆகி அவருக்கு செலவழிக்கிற மாதிரி அந்த சட்டைகளும் என்னன்னு சொன்னா கலண்டிருக்கும். ஆனா வாழ்க்கையில சதாவும் கஞ்சத்தனமாகவே இருக்கிறவன் இதா அராதல் பகீலோ அயுன்ஃபிக். உதாரணத்துக்கு ஒரு கஞ்சன் செலவழிக்கணும்னு திடீர்னு நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, கலசத் குல் ஹல்கத்தின் இலா மௌதிஹா, அந்த ஒவ்வொரு வளையமும் சொன்னா பிடிக்க ஆரம்பிச்சோம். சில பேரை பார்க்கலாம், ட்ரெஸ்ஸே ரொம்ப இறுக்கமா இருக்கும். இஸ்லாம் சொல்லுது, ட்ரெஸ்ஸை கூட நீங்க லூஸா போடுங்க. நீங்கள் ஒருத்தருக்கு 10 காசு அல்லது 50 காசு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாலும், 10 ரூபாய் எடுத்து கொடுக்கணும்னாலும் உங்களோட ட்ரெஸ்ஸும் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு உதவணும். நாங்கள் இப்போ எடுத்து கொடுக்கும் போதே ரொம்ப பாக்கெட் ரொம்ப இருக்கலாக இருக்குது, எதுக்கு கொடுக்க அப்படின்னு உள்ளே வச்சிருவார். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, வஹுவ யகூலு பியதிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையால் சைக்கினை செஞ்சாங்க, குல்லமா யுவஸ்ஸிஉஹா ஃபலா யத்தஸி. அந்த கஞ்சன் விசாலமாக ஆக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் முடிய மாட்டேங்குது, எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வாழ்க்கையே ஃபுல்லாக கஞ்சத்தனமே செஞ்சுக்கிட்டு இருந்தவர் கடைசி வரைக்கும் சொன்ன கஞ்சத்தனத்திலே அதில் ஊறி போனவர் திடீர்னு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு வந்தாலும் அவருடைய வீடுக்கோ அவருடைய வாகனத்துக்கோ அல்லது அவர் வீட்டில் உள்ள பொருளுக்கோ மனசு வராது. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.